அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்களது 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம், 2 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் உங்களது அலைபேசி எண் எவ்வாறு மாற்றம் செய்வது என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களது மொபைல் நம்பர் ஒருவேளை நீங்கள் மாற்றம் செய்திருந்தால் உங்களது ஓட்டுநர் உரிமத்தில் நிச்சயமாக அந்த மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். அதற்காக இணையதளம் வழியாக எவ்வாறு உங்களது மொபைல் நம்பரை ஓட்டுநர் உரிமத்தில் அப்டேட் செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மாற்றம் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.parivahan.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம், பரிவாகன் சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மெனுலயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் வரும். இதுல இப்ப நம்ம பார்க்க போறது டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பரிவாகன் சாரதி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்லயே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க ஆன்லைன் சர்வீஸ் இந்த போர்ட்டல் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் ஸ்டேட் லிஸ்டட் பிலோ, அதாவது உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ண வேண்டும். இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் வரும். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைன் சேவை வழங்கப்பட்டுள்ளது. இதுல உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ண உடனே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல தான் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா சேவைகளுமே வழங்கப்பட்டுள்ளது. அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ், அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ், அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல், அப்ளை ஃபார் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ், அப்ளை ஃபார் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், இந்த மாதிரி அனைத்து விதமான, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடா உள்ள அனைத்து விதமான சேவைகளுமே இணையதளம் வழியாக செய்வதற்கு இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இல்ல நம்ம இப்போ மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதுக்காக இந்த மெனுலயே இங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதன் கீழே மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். வெரிஃபிகேஷன் பேஜ், அதாவது 2 விதமாக வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். ஒன்னு ஆதார் நம்பர் அல்லது விஷுவல் ஐடி. உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆதார் நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க ஆதார் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணி இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி அதென்டிகேட் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் அதென்டிகேட் ஆகி டீடைல்ஸ் எல்லாமே திரையில் தோன்றும். இவ்வாறு உங்க ஆதார் அதென்டிகேட் ஆகி ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே இந்த திரையில் தோன்றும். இதில் அப்ளிகன்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், போட்டோ இருக்கு, அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, உங்க வீட்டு முகவரி முழுவதுமே இங்க இருக்கு. அதாவது ஆதார்ல இருக்கக்கூடிய அனைத்து டீடைல்ஸுமே இங்க வரும். அதன் பிறகு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதுக்காக உங்க லேர்னர் லைசன்ஸ்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண வேண்டுமா, அல்லது டிரைவிங் லைசன்ஸ்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண வேண்டுமா, கண்டக்டர் லைசன்ஸ்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண வேண்டுமா அப்படிங்கிற செலக்டட் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. இதுல உங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ், அப்புறமா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி இங்க இருக்கு. உங்க டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே லைசன்ஸ் ஹோல்டர் டீடைல்ஸ் இங்க வந்துருச்சு. லைசன்ஸ் நேம், ஃபாதர் நேம், லைசன்ஸ் நம்பர், பர்த் டேட், எக்ஸிட்டிங் மொபைல் நம்பர், அதாவது நீங்க முன்பு பதிவு செய்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் எல்லாமே டீடைல்ஸ் இருக்கு. அதன் பிறகு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. டீடைல் எல்லாமே செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நியூ மொபைல் நம்பர் டீடைல்ஸ், ப்ளீஸ் என்டர் த டீடைல்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. நியூ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் ரீ என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரீசன் கொடுத்திருக்காங்க, என்ன ரீசனுக்காக சேஞ்ச் பண்றீங்கன்னு அந்த ரீசனை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே ஓடிபி சென்ட் பண்ணிருக்காங்க. நீங்க புதுசா என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணி இந்த வெரிஃபை டாபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு நோட் வந்திருக்கு. சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் லைசன்ஸ் நம்பர் வித் மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரில் நீங்க கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் வெற்றிகரமாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு உங்களது வாகன ஓட்டுநர் உரிமத்தில் உங்களது மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் செய்து கொள்ளலாம். எளிய முறையில் இணையதளம் வழியாக அப்டேட் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களது வாகன ஓட்டுநர் உரிமத்தில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் டிராபிக் ஃபைன் உங்களுக்கு போடப்பட்டிருந்தால் உங்களது பதிவு செய்யப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு SMS வரும். அதை பார்த்து உங்களுக்கு ஃபைன் ஏதாவது வந்தால் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கண்டிப்பாக உங்களது வாகன ஓட்டுநர் உரிமத்தில் உங்களது மொபைல் நம்பரை அப்டேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு இணையதளம் வழியாக எளிய முறையில் உங்களது வாகன ஓட்டுநர் உரிமத்தில் மொபைல் நம்பர் அப்டேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.